அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பாசிப்பருப்பானமும் இறால் தொக்கும் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். முதல்ல பாசிப்பருப்பை குழைய விடாமல் இந்த அளவுக்கு வேக வச்சுக்கிறேன்னு. இப்போ நம்ம காய்களை போடணும். ஒரு 7-8 பீஸ் முருங்கைக்காய், 3 கத்தரிக்காய், 2 தக்காளி பழம், ஒரு பெரிய வெங்காயம், வெள்ளைப்பூடை முழுசாக தோல் உரிச்சிட்டு ஒரு 5-6 பூடு போட்டுக்கிறேன்னு. 2 உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு நறுக்கி போட்டுக்கிறேன்னு. 4 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு உப்பு போட்டு மூடி போட்டு வேக வைக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம தாளிக்கணும். ஒரு சட்டி அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு உளுந்து, ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கிறேன். இதுக்கு நம்ம ரொம்ப காரம் வைக்கக்கூடாது. அதனால் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையும் நல்லா வதக்கிக்கிறேன்னு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆனம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ தாளிப்பை தூக்கி ஊற்றி நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். இதுக்கு நம்ம புளிக்கரைச்சல் ஊற்றணும். ஒரு எலுமிச்சை சைஸு புளிக்கரைச்சலை கரைச்சி ஊற்றிக்கிறேன். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ புளிக்கரைச்சலையும் ஊற்றி நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம், இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். நம்ம இப்போ இறால் தொக்குக்கு தாளிச்சுக்கிடுவோம். ஒரு 1/2 கிலோ இறாலை தோல் உரிச்சிட்டு கழுவி வச்சுருக்குது. இப்போ சட்டி அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி 2 பெரிய வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கிறணும். இப்போ பருப்பானத்துக்கு நம்ம தேங்காய் பால் ஊற்றணும். 1 டம்ளர் தேங்காய் பாலை ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. 2 நிமிஷம் கொதிக்க வச்சு அப்புறமா நம்ம முட்டை வேற ஊற்றணும். இப்போ வெங்காயம் இங்கிட்டு வதங்கிருச்சு. கருவேப்பிலையும் போட்டு வதக்கிறேன்னு. இப்போ நம்ம தீயை சிறுக வச்சிடணும். இப்போ நம்ம முட்டை ஊற்றுறதுனால தீயை நம்ம ஸ்பீடாக வைக்கக்கூடாது. சிறுக வச்சு நம்ம ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும் போகும்போது முழுசாக எடுக்கலாம். ஒவ்வொன்றா நம்மளுக்கு தேவைக்கு எத்தனை வேணுமோ ஊற்றிக்கிடலாம். இப்போ இறால் தொக்குக்கு வெங்காயம் வதங்கிருச்சு. 2 தக்காளி பழத்தையும் போட்டு வதக்கிறேன். இப்போ முட்டையை நல்லா வெந்துருச்சு. இப்போ மல்லி இலையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பருப்பான ரெடி. இப்போ இறால் தொக்குக்கு தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப போடக்கூடாது. 1/4 ஸ்பூன் போட்டு இதை நல்லா வதக்கிட்டு இறால் போடணும். இதுக்கு நம்ம தேவைன்னா உருளைக்கிழங்கு போட்டுக்கிடலாம். இப்போ நான் ஒரு உருளைக்கிழங்கை சிறுசாக நறுக்கி போட்டுக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும்.
இறால் சீக்கிரம் வெந்துடும். நம்ம சிறுசாக நறுக்கி போட்டதுனால உருளைக்கிழங்கு சீக்கிரம் வெந்துடும். அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வைக்கணும். இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் வற்றி வரணும். இறால் தொக்கா போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆன வற்றி வரணும். இப்போ நல்லா வற்றி வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இறால் தொக்கு ரெடி. பாசிப்பருப்பானத்துக்கும் இறால் தொக்குக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியது. இப்போ நம்ம பையை தான் எடுக்கணும், இல்லைன்னா முட்டையெல்லாம் உடஞ்சிரும். ஸ்பூனை வச்சு பையை எடுக்கணும். இந்த முழுசாக வந்துடும் பார்த்தீங்களா. இந்த இறால் தொக்குக்கும் பருப்பானத்துக்கும் சூப்பராக இருக்கும். இதுக்கு அப்பளமும் பொரிச்சுக்கிறலாம். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.